ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒர்க் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம contentgather.com பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வெப்சைட்டில் எப்படி ஒர்க் செஞ்சு எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட அப்ளை ப்ராசஸ் என்ன, ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜிட்டான வெப்சைட். கீழே அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் கம்பெனி. அண்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பேபால் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் செஞ்சு ஒர்க் பண்ணலாம். இங்கே ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா வெப்சைட் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் ஆர் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் இருக்கும். ஸோ கண்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு இந்த வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுக்கறது மூலிமா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ரெஜிஸ்டர் செஞ்சு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு வரும். ஸோ அந்த டேஷ்போர்டில் தான் உங்களுக்கு எப்படி ஆர்டிகல் போஸ்ட் ஆகும், மார்க்கெட் பிளேஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைன் அப் கிளிக் பண்ணணும். இங்கே சைன் அப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாயின் கண்டென்ட் கேதர்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்கள் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு யூசர் நேம் கொடுக்கணும், நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும், அப்புறம் இமெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ நீங்கள் எங்கே கண்டென்ட் கேதரை பற்றி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூடியூப்னு கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரெசிடென்ட் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி என்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். ஸோ நீங்கள் உங்கள் மெயில் ஐடியில் போய்ட்டு வெரிஃபை பண்ணணும். அண்ட் நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் மெயில் ரிசீவ் பண்ணலைன்னா இங்கே கிளிக் ஹேர்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் வரும். உங்களோட யூசர் நேம், உங்கள் மெயில் ஐடி, நீங்கள் எப்போ இந்த மெம்பராக இருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன, நீங்கள் எப்போ லாஸ்ட் லாகின் ஆனீங்க, ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் இங்கே ரேட்டிங் வரும். ஸோ நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸாக நல்லா பண்ணுறது மூலிமா உங்களோட சர்வீஸ் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களோட டீம் இருக்கும், அவங்க உங்களோட ஆர்டிகல்ஸ் ரைட்டிங்கை பெஸ்ட்டாக இருக்கும்போது உங்கள் ரேட்டிங்கை மென்ஷன் பண்ணுவாங்க. இங்கே பிரான்ஸ்னு இருக்குது, அது போல் வந்து கோல்டு சில்வர்னு ரேட்டிங் இருக்கும். ஸோ உங்கள் ஆர்டிக்கல் அப்ரூவ் பண்ண பிறகு 5% அட்வான்ஸ் இங்கே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் சில்வர் லெவலில் இருக்கும்போது அட்வான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், பிரான்ஸ் லெவலில் இருக்கும்போது உங்களுக்கு அட்வான்ஸ் கிடைக்காது. நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸை பெஸ்ட்டாக பண்ணுறது மூலிமா நீங்கள் சில்வர் லெவலுக்கு போயிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஸோ இந்த 2 மெத்தடுமே பெஸ்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ்னு இருக்கும், அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஜாப்ஸ்னு இருக்கும். ஸோ மார்க்கெட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் பிளேஸை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரியில் ஆர்டிகல்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அனிமல் கேட்டகரி இருக்குது, பியூட்டி கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் எவ்வளோ ஆர்டிகல் கவுண்ட் இருக்குது நீங்கள் காட்டுது. ஸோ உதாரணத்துக்கு இப்போ அனிமல்ஸ் இதை கிளிக் பண்ணும்போது ஆர்டிகளோட லிஸ்ட் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹவு டு செட் அப் அண்ட் அக்வாரியம் சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல். ஸோ இதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா நக்கிட்டா. அண்ட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 709 வேர்ட்ஸ் இருக்குது இந்த ஆர்டிகலில். அண்ட் இந்த வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா 0.04 சென்ட்ஸ் கொடுக்குறாங்க பர் வேர்டுக்கு. அண்ட் இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $28.36 கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேட்டிங்கும் இருக்குது, இதுக்கு ஸ்டாஃப் ரேட்டிங். ஸோ இந்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் கொடுக்குறாங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் இவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இங்கே எந்த கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ உங்கள் ஆர்டிகளோட குவாலிட்டி நல்லா இருக்கும்போது இங்கே உங்கள் ஆர்டிகல் செல் ஆகும். ஸோ இவங்க ஆர்டிகளோட ஸ்டாண்டர்ட்ஸை இங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ஸ்டாஃப் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பையர் இந்த வெப்சைட்டுக்கு வருவார், அந்த ஆர்டிக்கலை பார்ப்பாரு. ஸோ ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்க ப்ரைஸ்க்கும் அந்த ஆர்டிக்கல் அவருக்கு ஓகேன்னா அந்த ஆர்டிக்கலை அவர் பை பண்ணுவார். ஸோ இந்த ஒரு மெத்தட் இருக்குது, மார்க்கெட் பிளேஸ் ஒரு மெத்தட். இந்த மெத்தடில் தான் இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஆர்டிக்கலை செல் பண்ணலாம். ஸோ நீங்கள் சில்வர் லெவலில் இருக்கும்போது உங்களுக்கு அட்வான்ஸ் கிடைக்கும், பிரான்ஸ் லெவலில் இருக்கும்போது உங்களுக்கு அட்வான்ஸ் எதுவும் கிடைக்காது. ஸோ உங்கள் ஆர்டிக்கலும் நீங்கள் இங்கே செல் பண்ணும்போது உங்கள் ஆர்டிக்கல் இங்கே லிஸ்ட் ஆகும், அந்த ஆர்டிக்கலுக்கு ரேட்டிங் வரும். ஸோ அதோட ப்ரைஸ் என்னன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஜாப்ஸ்னு இருக்கும். ஸோ மேலே இங்கே கஸ்டம் ஜாப்ஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நியூ யூஸராக இருக்கும்போது உங்களுக்கு எதுவும் இங்கே காட்டாது. ஸோ இங்கே உங்களோட ஒரு ஆர்டிக்கலாவது அப்ரூவ் ஆகிருக்கணும். ஸோ மார்க்கெட் பிளேஸில் உங்கள் ஆர்டிக்கல் அப்ரூவ் ஆனால் தான் இங்கே கஸ்டம் ஜாப்ஸ் விசிபிள் ஆகும். ஸோ ஒரு ஆர்டிக்கல் அப்ரூவ் ஆனாலே போதும், நீங்கள் ஒரு வேல்யூபிளான ரைட்டர் ஆகிடுவீங்க. அப்போ உங்களுக்கு கஸ்டம் ஜாப்ஸ் விசிபிள் ஆகும். ஸோ எந்த கேட்டகரி ஆர்டிக்கலாக இருந்தாலும் சரி அது அப்ரூவ் ஆகணும். அது அப்ரூவ் ஆகும்போது இங்கே கஸ்டம் ஜாப்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பையருக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் ஆர்டிக்கல் தேவைப்படும் போது அவர் இங்கே போஸ்ட் பண்ணுவார். ஸோ நீங்கள் டேரெக்டாக அவரோட ஒர்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுற ஆர்டிக்கலை செல் பண்ணுறது. அண்ட் கஸ்டம் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற கேட்டகரிக்கு நீங்கள் ஆர்டிக்கல் ரைட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே FAQ இருக்குது. அண்ட் நமக்கு வந்து இங்கே ரைட்டிங் கண்டென்ட் தான் தேவை FAQவில். ஸோ ரைட்டர்ஸோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 16 இயர்ஸ் அபவ் இருக்கணும், இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கணும், அப்போ தான் நீங்கள் ஆர்டிக்கல் எழுத எலிஜிபிள் ஆவீங்க. அண்ட் பேபால் அக்கௌண்ட் இருக்கணும். பேபால் அக்கௌண்ட் ஃப்ரீ தான், கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் எப்படி இங்கே கண்டென்ட் கேதரில் ரைட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுவீங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 வே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன அந்த மார்க்கெட் பிளேஸும் கஸ்டம் ஜாப்ஸும் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் லிமிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட் எதுவுமே கிடையாது, நீங்கள் எவ்வளோ ஆர்டிக்கல் வேணாலும் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே சப்மிட் பண்ணுற ப்ராசஸ் எப்படி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் கவுண்ட் வேர்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 250 இருக்கணும், மேக்ஸிமம் 2000 இருக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இது படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்வைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் வந்து ஒரு பையருக்கு ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ், சின்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சில்வர், கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சில்வரில் பார்த்தீங்கன்னா 5% அட்வான்ஸ் வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து 20 ஆர்டிகல்ஸ் மினிமம் போஸ்ட் பண்ணிருக்கணும். அண்ட் கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா 7% அட்வான்ஸ் பேமெண்ட் கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 25% மினிமம் லிஸ்டிங் இருக்கணும். அண்ட் பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா 10% அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 30 லிஸ்டிங்ஸ் இருக்கணும். அண்ட் டைமண்ட் பார்த்தீங்கன்னா 15% அட்வான்ஸ் பே பண்ணுறாங்க. இதுக்கு வந்து 50 லிஸ்டிங்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இவங்களோட அட்வான்ஸ் பேமெண்ட்க்கான டேபிள். ஸோ இது கஸ்டம் ஜாப்ஸ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஃப்ஏக்யூஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஆர்டிகல் எப்படி போஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே மை ஆர்டிகல்னு இருக்கும். இங்கே ரைட்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மை ஆர்டிகல்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் நியூ யூசராக இருக்கும்போது இங்கே ஒரு லிஸ்ட்டில் எதுவுமே காட்டாது. அண்ட் நீங்கள் வந்து இங்கே சப்மிட் நியூ ஆர்டிகல் கொடுக்கும்போது அவங்க ஆர்டிகல் வந்து போஸ்ட் ஆகும்போது இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் சப்மிட் நியூ ஆர்டிகல் கொடுத்துட்டு உங்கள் ஆர்டிக்கலை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பேமெண்ட்னு இருக்கும். ரைட்டர் செக்ஷனில் ரிக்வஸ்ட் பேமெண்ட் தான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு $5 இருந்தாலே போதும், நீங்கள் பேமெண்ட்டை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் பேபாலில். ஸோ மினிமம் நீங்கள் லெஸ் தென் $10 பண்ணும்போது உங்களுக்கு 0.50 ஃபீ வரும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு $5 அக்கௌண்ட்டில் வரும்போது நீங்கள் அதை ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஒர்க் ஆகுது, ப்ராசஸ் என்ன அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பேமெண்ட் டேர்ம்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் இங்கே என்டர் பண்ணலாம். அண்ட் பேபால் இமெயில் ஐடி இங்கே நீங்கள் போட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் அட்ரஸ், உங்கள் சிட்டி கொடுத்துக்கோங்க, உங்கள் ஸ்டேட், ஜிப் கோட், கண்ட்ரி கொடுத்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஸ்டார் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ரிக்வைர்ட் ஃபீல்ட்ஸ் தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட்க்கான ரிக்வஸ்ட் வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ இந்த வெப்சைட்க்கு சில பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுப்பாங்க, அப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது டிஃப்ரெண்டான டாபிக். நீங்கள் எப்படி ஆர்டிகல் எழுதுறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் எழுதுகிற ஆர்டிகல் குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ நல்ல ஆர்டிகல் எழுதுங்க அண்ட் இதை போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஆர்டிகல் செல் ஆகும். அண்ட் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கஸ்டம் ஜாப்ஸும் கிடைக்கும். நீங்கள் அதுலேயும் நல்ல மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து contentgather.com. இது வரைக்கும் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.